வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜிபிஜி ஃபிசிக்கல் கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜிடிஆர்பி 1 or 2 போஸ்டிங் கால் ஃபார் ஆகிருக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு. ஸோ அது கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக கொஸ்டின் பேங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ஃபிசிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ரெடி ஆனாலும் அதுக்கும் நாங்கள் கோச்சிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். யூஜிசி நெட்டுக்கும் கோச்சிங் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னு நினச்சிங்கனாலும் எங்கள் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு. கொஸ்டின் பேங்க் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் படி 8th and 9th யூனிட் ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் 8th and 9th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டாக கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் பியூர் ரிசர்ச்? அதாவது பியூர் ரிசர்ச் சொல்லி படிப்போம். அதோட அதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது பேசிக்கான கொஸ்டின் தான். நிறையா இதில் காம்படிட்டிவ் இந்த பிஜிடிஆர்பியில் கேட்கக்கூடிய கொஸ்டின், இது முக்கியமான கொஸ்டின். பியூர் ரிசர்ச்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா சிஸ்டமேட்டிக் ரிசர்ச், ரிப்ளிகபிள் ரிசர்ச், ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இதுக்கு ஆன்சர் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான் அதர்வைஸ் கால் பியூர் ரிசர்ச் சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா பேசிக் ரிசர்ச் கூட சொல்லுவோம். விச் டைப் ஆஃப் வேரியபிள் கேன் பி சப்டிவைடட் இன்டு எனி டிகிரி ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், டெசிமல் நம்பர்ஸ். அதாவது நம்பர்ஸ் வந்து பாயிண்ட் சம்திங்லேயோ பாயிண்டில் அந்த மாதிரி வந்துட்டாலே அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சப்டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா கண்டினியூஸ் வேரியபிளாக, டிஸ்கண்டினியூஸ் வேரியபிளாக. இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம 100 மீட்டரோட டைமிங் சொல்லலாம், அப்படின்லாம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம், இல்லை ஷார்ட் புட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது எல்லாமே சொல்லலாம். விச் டைப் ஆஃப் வேரியபிள் கேனாட் ஷோ த ஸ்கோர் கலெக்டட் இன் ஹோல் நம்பர்? அதே இது ஹோல் நம்பரை வந்து அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா டிஸ்க்ரீட் வேரியபிள் சொல்லுவோம். இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் வேரியபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்கோரு, ஒரு கேமோட ஸ்கோரை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ பேட்ஸ்மேன் அடிக்கிறாள், செஞ்சுரி போடுற, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பரை முழு நம்பரை வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் டிஸ்கண்டினியூஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ். டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை வந்து என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸோஜினியஸாக, ஹெட்ரோஜினியஸாக, எண்டோஜினியஸாக. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண்டோஜினியஸ். நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதனால் நமக்கு எஃபெக்ட் வரையும் பார்த்தீங்கன்னா அதான் டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம். அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா எண்டோஜினியஸ் சொல்லுவோம். இதே இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அதர்வைஸ் கால்டுன்னு கேட்டாங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு எக்ஸோஜினியஸ். எக்ஸோஜினியஸ்னால் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சொல்கிறது, எண்டோஜினியஸ்னால் டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் உங்களுக்கு தெரியும், காசஸ் சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்லாம் படிப்போம். காசஸ்னாலே இண்டிபெண்டன்ட், எஃபெக்ட்னா டிபெண்டன்ட் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸோஜினியஸ் தான் கரெக்டு. த வேரியபிள் தட் சேஞ்ச் இன் ரிலேஷன்ஷிப் டு சேஞ்ச் இன் அனதர் வேரியபிள் இஸ் கால்டு. அதாவது ஒரு வேரியபிள் வந்து ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆனால் அதை என்ன சொல்லுவாங்க? இண்டிபெண்டன்ட் வேரியபிளா, மாடரேட் வேரியபிளா, டிபெண்டன்ட் வேரியபிளா, டிஸ்க்ரீட் வேரியபிளா? இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் தான். டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சேஞ்சஸ் ஆகும். எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச்சில் அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளால் சேஞ்ச் ஆகக்கூடியது தான் டிபெண்டன்ட் வேரியபிள் தான். விச் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ்டு டு மினிமைஸ் த எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்டர்னஸ் வேரியபிள்? அதாவது எந்த வேரியபிளால் அதோட எஃபெக்ட் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு, எக்ஸ்டர்னஸ் வேரியபிள் இது வராமல் இருக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. டிபெண்டன்ட் வேரியபிளா, இண்டிபெண்டன்ட் வேரியபிளா, கண்ட்ரோல் வேரியபிள். கண்ட்ரோல் வேரியபிள் தான் நம்ம ஸ்டடியை வந்து இந்த மாதிரி பாதிப்படையாமல் பாதுகாக்கும். கண்ட்ரோல் வேரியபிள் அந்த குரூப்புக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்காம அது கண்ட்ரோல் குரூப்னு சொல்லி வைக்கணும்ல, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ். அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னால் என்னன்னு சொல்லிக்கிறேன். இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக நீங்கள் எடுக்கக்கூடிய வேரியபிள் எடுக்கிறீங்களா, ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் தான் இது படிப்போம். இது என்னன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேரியபிள் சொல்லுவாங்க. அப்படிலாம் ட்ரீட்மெண்ட் வேரியபிள், ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்களா, ஸோ அதை வந்து ட்ரீட்மெண்ட் வேரியபிள்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்லைன் கிளாஸ் இது மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஜிடிஆர்பிக்கு 1 or 2 போஸ்டிங் இருக்குது, நிறைய போஸ்டிங். ஸோ எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கொஸ்டின் மெட்டீரியலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். டெய்லி மார்க் டெஸ்ட் வைப்போம். அது போக வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் கிராண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி கிளாஸ் உண்டு. ஜிகேக்கும் இருக்கும், சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜிக்கு எல்லாத்துக்கும் கிளாஸுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். வந்து இமீடியட்டாக எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ.